ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் 90s காலகட்டத்தில் பெட்டி கடைகள்லாம் ரொம்ப ஃபேமஸாக விற்கிற ரொம்ப குறைஞ்ச விலையில் நம்ம வாங்கி சாப்பிட்டு ருசித்த பெட்டி கடை பால்கோவா தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது அல்வான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப குறைச்ச விலையில் நம்ம சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த பால்கோவா பெட்டி கடை பால்கோவா வந்து நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு மெஷரிங் கப்பில் 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், வறுகடலை. இது வந்து 250 கிராம் மெஷரிங் கப்பு, 3/4 கப்பு 200 கிராம் பொட்டுக்கடலை, வறுகடலை. நம்ம தேங்காய் சட்னி யூஸ் பண்ணுற வறுகடலை பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ட்ரையாக இருக்குது. இப்படி கொஞ்சம் சாப்பிட்டா நம்ம நமத்து இருந்ததுன்னா இந்த வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து மைதா மாவுலேயும் செய்வாங்க, ஆனால் பொட்டுக்கடலை தான் ருசியாக இருக்குன்னு நான் செய்கிறேன். அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது பொட்டுக்கடலை செஞ்சால் ருசியாக இருக்கும். வாசனைக்கு 3 ஏலக்காய். பொட்டுக்கடலை வந்து 3/4 கப்பு, அதே அளவு சர்க்கரை, ஏலக்காய் போட்டு நைஸாக, எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பால்கோவா டேஸ்ட் வரும். இப்போ வானலியில் நெய் சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் டால்டாவிலையும் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலும், வாசனை இல்லாத ஆயிலையும் செய்யலாம். நெய் சேர்த்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ருசியும் தூக்கலாக இருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நீங்கள் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க போதும். இது வந்து நெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா இப்போ கரைஞ்சிட்டு நெய் நல்லா கொதிக்கிற பதம் வரட்டும். அதுக்கப்புறம் நான் இது காமிக்கிறேன். இப்போ நல்லா அடுப்பில் வந்து ஃபுல்லாக ஃப்ளேம் இருக்குது. நல்லா நெய்யில் வந்து புகை வருது பாருங்கள். நெய் நல்லா காஞ்சாலே ஹீட் அதிகமாக இருக்கும். இதை நெய்யில் செய்கிற ருசி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நெய் இல்லைனாலும் சன்ஃப்ளவர் ஆயில்லையோ டால்டாவிலையோ செஞ்சுக்கோங்க, ருசி நல்லா தான் இருக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் நான் நெய்யில் செய்கிறேன். இப்போ நெய் நல்லா வந்து காஞ்சி வந்து புகை வருது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை சக்கரை மாவை சேர்த்துக்கிறேன். வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நெய் நல்லா கொதிச்சுட்டு இதை நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டு நல்லா கிளறிடுவோம் அந்த நெய்யோடு சேர்த்து. பார்க்குறதுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் கலக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இலக்கம் கொடுத்து வரும். நம்ம சர்க்கரை வேற சேர்த்துருக்கோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டு கலக்கணும். நீங்கள் இது வந்து சாப்பிட்றதுக்கு பால்கோவா மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரம் 3 பொருளில் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சிட்டு நெய்யை காய வச்சு இப்போ கிளற வேண்டியது தான். அவ்வளோ சீக்கிரம் செய்யக்கூடிய அருமையான ஸ்வீட் இது. நீங்கள் இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நெய்யில் சேர்த்து கிளறும்போது நெய் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் கொஞ்சம் பொட்டுக்கடலை அரைச்சி கூட அதில் சேர்த்துக்கலாம். நெய் கொதிக்கிற நெய்யிலேயே மாவு வெந்துடும். பயப்படாமல் செய்யலாம். பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய அருமையான ஸ்வீட் இது. இந்த நெய்யும் இந்த பொட்டுக்கடலை மாவும் நல்லா சேர்த்து இப்போ கிண்டிட்டேன் பாருங்கள். பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாவு நிறையா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா மேலேயும் கீழேயும் நல்லா கிளறினவுடனே நெய்யோட ஸ்வீட்டுக்கு மாவு வெந்து சர்க்கரை இறுகி அழகாக கெட்டியாக இப்போ வந்து பால்கோவா பக்குவத்துக்கு வந்துட்டு இது மாதிரி தான் கிள்ளணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. நல்லா அழகாக வந்து இந்த சர்க்கரை வந்து சர்க்கரை மாவும் நெய்யோட கலர்ற மாதிரி நல்லா கிண்டிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் இருந்தாலும் அளவு வச்சுக்கோங்க. நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவாமல் வச்சாலும் ஒட்டாது இது மாவு. இப்போ இதில் வந்து நம்ம கிளறின பால்கோவாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு சைஸுக்கு இது பார்க்குறதுக்கு மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக, பக்குவம்லாம் தேவையே இல்லை. கொதிக்கிற எண்ணெயில் மாவை போட்டு கிண்ட வேண்டியது தான். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஈஸியான ரெசிபி, ஆனால் ருசியானது. இப்போ வந்து இந்த ட்ரேயில் போட்டு இந்த வந்து சூடாக இருக்குது, அதனால இந்த கரண்டையால் நல்லா வந்து ஒழுங்கு பண்ணி நம்ம துண்டு போடுறதுக்கு பக்குவத்துக்கு நல்லா கரெக்டாக அமுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் அழகாக செட் பண்ணிட்டேன் பாருங்கள் மாவை. நல்லா துண்டு போடுறதுக்கு பக்குவமாக இருக்கும். 200 கிராம் பொட்டுக்கடலைக்கு இவ்வளோ இது வந்துருக்கு பால்கோவா. இப்போ நல்லா வந்து இந்த பால்கோவா போட்டு சமப்படுத்தியாச்சு. பார்க்குறதுக்கே மைசூர் பாக்கு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு பால்கோவாவோட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட.
ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் அரை மணி நேரம் கழிச்சியும் வச்சு வெட்டலாம். இல்லாட்டா இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அரை மணி நேரம் வச்சு ஃப்ரிட்ஜில் வைங்க, இன்னும் நல்லா கெட்டியாக வரும். வச்சுட்டு இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு துண்டு போடுறப்பயே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இறுக்கமாக ஆனால் சாஃப்டாக தெரியும் பால்கோவா. வெறும் பொட்டுக்கடலை சர்க்கரையை வச்சு நெய்யில் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அற்புதமான பெட்டிக்கடை பால்கோவா. ரொம்ப ஈஸி. யாரையும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவசரத்துக்கு அவங்க உட்காந்துருக்கும் போதே டீ அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் நீங்கள் இந்த பால்கோவா செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாம் வந்து ஆச்சரியமாக கேட்பாங்க, இவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சேன்னு. அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். வீட்டில் சின்ன பிள்ளைங்க எதுவும் ஸ்வீட் கேட்டால் கூட அவசரத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு வந்து பொட்டுக்கல்லையும் நெய்யும் ஹெல்த்தியான விஷயந்தான். நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை. இது வந்து மைதா மாவுலேயும் செய்கிறேன், ஆனால் நான் பொட்டுக்கடலை மாவில் செஞ்சுருக்கேன். கட்டம் போட்டுட்டேன் பாருங்கள். கட்டம் போட்டால் துண்டு இவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். பொட்டுக்கடலை மாவில் இவ்வளோ அழகாக செய்யலாம்னே எனக்கு தெரியும். எங்கள் அம்மா சொல்லி அப்புறம் நான் செஞ்சு இப்போ என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து இப்போ நான் பேரனுக்கு செய்கிறேன். இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். 90s ரொம்ப ஃபேமஸ் இது. இப்போ நான் இதை வந்து பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக வருது. இவ்வளோ சாஃப்டாக பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்றப்ப நாக்கில் வச்சிங்கன்னா அப்படியே நான் கரையும் அப்படியே. அது நல்லா நெய்யில் செஞ்ச மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும் இது. இந்த பால்கோவா வந்து இவ்வளோ ஈஸியாக பக்குவம்லாம் இல்லாமல் பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு ருசியாக செய்கிறது. 3 பொருள், செலவு அதிகம் இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய அற்புதமான ரெசிபி 90s வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. துண்டு போட்டு வந்து 200 கிராம் பொட்டுக்கல்லைக்கு இத்தனை துண்டு வந்திருக்கு. இது ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வெளியில் வச்சுருந்தே சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நம்ம நெய்யில் செஞ்சது தான். கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு சாயந்தரம் பிள்ளைங்கள்லாம் ஏதாவது ஸ்வீட் கேட்டால் டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். இவ்வளோ அற்புதமான 90s ஃபேமஸில் கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஃபேமஸான பெட்டிக்கடை பால்கோவா நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.